ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மஷ்ரூம் மஞ்சூரியன், காளான் மஞ்சூரியன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி போடுங்க. ஸோ 3 அல்லது 4 பெரிய வெங்காயம் போடலாம். தக்காளி இதுக்கு கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்காக ஃபாஸ்ட்டு ஃபுட் கிடைக்கலாம் போய் கஷ்டப்பட்டு அலைஞ்சு வாங்கி சாப்பிட்றதோட நீங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ தேவையான அளவு உப்பு, ஒரு காளான் பாக்கெட் வாங்கினீங்கன்னா போதும். 50 ருபீஸ்க்கு தாராளமாக 3 அல்லது 4 தடவை நல்லா பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நிறைய வெங்காயம் போடுறப்ப நீங்கள் தாராளமாகவே பண்ணி சாப்பிட்லாம். 50 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கூட தாராளமாக ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்லாம். ஸோ ஒரு பிளேட் 20 ருபீஸ்க்கு வாங்குறதுக்கு ஒரு பேக்கெட் காளான் 50 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்லாம். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா, மசாலா பவுடர்லாம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர், சிக்கன் மசாலா எது எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளோட சாய்ஸஸ் தான். டொமேட்டோ சாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சிடலாம். காளான் இது நான் ஒரு பேக்கெட் காளான்லேயே பாதி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் சொன்னேன் 2 தடவை இப்போ இதில் நல்லா தாராளமாக ஒரு பிளேட் ஃபுல்லாக காளான் வரும். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி மைதா ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப வளவளப்பாக இருக்கும். ஸோ இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு வேக வைக்க போகிறோம். இதோட இன்னும் கொஞ்சோன்னு கூட நீங்கள் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா காளான்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். இப்போ நீங்கள் போட்டிருக்க காளானே அது சைஸே தெரியாத அளவுக்கு நல்லா உங்களுக்கு சுருண்டு அது குக் ஆயிரும். கடையில் உள்ள அந்த காளானில் வர்ற அந்த வளவளப்பு தன்மைக்கு நம்ம கார்ன்ஃப்ளவராக தான் அவங்க சேர்க்குறது. ஸோ நம்மளும் அதே கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துருக்கோம். நல்லா உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம போட்ட மாவும் நமக்கு வேகணும். தண்ணியில் கரைச்சி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாவும் வேகணும். இது அப்படியே உங்களுக்கு பாத்திரத்திலே ஒட்டாமல் நல்லா வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி அந்த கரெக்டான காளான் இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். கொத்தமல்லி தழை, அது கொத்தமல்லி லாஸ்ட்டாக பச்சையாக வெங்காயம் போடுறதெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட காளான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை வெங்காயம் அதையும் போடுங்க. ரொம்ப பச்சை வெங்காயம் போட வேணாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து போடுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட காளான் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டிலே வாங்கி ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கட்டாயம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட சேனல் பட்ஸ் டு ப்ளூமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் சேரும். நன்றி.